நயினாதீவில் இருக்க சுடலைக்கு வந்திருக்கிறேன். மனம் அடிக்குது. 12 மணி பாருங்கோ. நயினாதீவிலே மம்மி இருக்கோ வெயில் குச்சி வெயிலுக்கு இதான் மற்ற சுடலை முதல் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இந்தியான் காலம சாப்பாடு. இது பரோட்டாவே என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ரொட்டி தானே? ரொட்டியும் இடித்த சம்பளம் எங்களுடைய அம்மா தான் செய்தவா. இந்த அம்மா பாருங்க. கேஸ் சிலிண்டர் சொன்னால் இதில் நீங்கள் என்ன விலை? நயினாதீவில் கேஸ் சிலிண்டர் 4800 கேஸ். இப்போ பஸ்ஸுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறோம். என்ன விஷயம்னா 10 மணிக்கு வர மாட்டேன். 10:10க்கு இன்னும் வரையில. நயினாதீவில் அங்கங்கே 1-2 பேரை பார்க்கலாம் ரோட்டுகளில் வந்தால் பாருங்க. பஸ் ஒன்று சரி இங்கே வேறு கேஸை பஸ்ஸில் கொடுத்து விட போயிடும். அங்கே எந்த இடத்துக்கு கூட வரணும். இந்த வருது நயினாதீவு BMW பஸ். இந்த கேஸ் தூக்கி கொண்டு போகிறார் பாருங்க. சைடாங்க பஸ்ஸில் வேற போகிறோம். வருஷத்துல ஒருக்கா இந்த பஸ் வரும். இல்லை நீங்கள் போயிலையோ? அது சரி. ஐயா வணக்கம். முன்னுக்கு இருப்போம். பஸ்ஸில் சுற்றி பார்க்க எழுந்து நிற்க இது இல்லையா? இல்லை ஏசியாவும் இருக்கு. எவ்வளோ நேரம் நிற்கும் இதில்? 10 நிமிஷம் நிற்கும். போயிடுவோம்மா பாருங்க. ஒரு 2 பேர் தான் நிற்கும். 2 பேருக்கு ஆவடி வரும் பஸ். டிரைவராக கண்டக்டர் நான் வரைக்கும் என்ன பஸ் ஆக்கெல்லாம் ஜாமான்கள் ஏற்றினோம். கடைக்கு கச்சான் விற்கிறதுக்கு ஏற்றினோம் சாமான். கடைக்கு சாமான் கொண்டு போய் நம்ம அந்த நயினாதீவு அம்மன் கோயில் கடைக்கு. அம்மா நயினாதீவு இந்த வீட்டுக்காரர் இப்படித்தான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு இங்கே இந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் வியாபாரம் செய்தோடு திருப்பி கொண்டு வருவினோம். என்ன ஆட்டம் அது பள்ளிவாசல். கச்சான் மூட்டை ஏற்றிக்கோங்க. கேஸ் சிலிண்டர் கடை வச்சுக்கோங்க. சாமான அங்கேருந்து கொண்டு வந்து இங்கேருந்து கொண்டு போயிடும் கடைக்கு. கரண்ட் நிப்பாடி வரைக்கும் போஸ்ட் அடையணும். கரண்ட் இல்லைன்னு நினைச்சாங்களா? நான் கரண்ட்டுக்கு இங்கே வேறு டீசல் இன்ஜின் ஜெனரேட்டர் எல்லாம் வேலை செய்யுது. நயினாதீவில் வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன் நயினாதீவில் இருக்கிற சுடலை போய் பார்ப்போம் வாங்க. அந்த ஆட்டோவில் வந்த வெளிநாடுக்கு அரவிப்பு இந்த வீட்டுலாம் இருக்கணும் போல். நல்லா சோலையாக இருக்குண்ணே. மற்றது இப்படி நேராக போனால் தான் சுடலை. வேறு வரி நம்ம இதுக்கலாம்ல.
நயனாதீவில் இருக்கிற உடுப்பு கடை. இதுக்கு ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து நான் அந்த டியூஷன் காட்டினா தானே இந்த கடை எடுப்போம் வாங்க. என்ன பிள்ளை குட்டி கடை நல்லா செய்து வச்சுருக்கேம்மா. ஃபேன்சி ஹவுஸா இது நயனாதேவி மகாவித்யாலயமே. நயனாதேவி மகாவித்யாலயம். இதில் ஒரு ஓவியங்கள் இருக்குது பாருங்க. அதிவு மகாவித்யாலயம் பள்ளிக்கூடம். இந்தா இது என்னது? முருகன் ஸ்டோர்ஸ். இது ஒரு கடை. அம்மா இந்த பெரிய வீடு நல்லபடியாக கட்டி வச்சுக்கலாம். முருகன் ஸ்டோர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட். இன்னும் இந்த ஒர்க்கேக்கு இருக்கணும்னு தெரியாது. என்ன சோடா இருக்கோ? கடைக்கு வந்திருக்கோம். அண்ணே சோடா இருக்கா? என்ன சோடா? இஞ்சி சோடா இருக்கோ? இஞ்சி சோடா இஞ்சி சோடா இஞ்சி. வேறு என்ன இருக்கு? இது என்ன வேண்ட பாரு? செவனப் இல்லையா? வச்சா அது இது ஸ்ட்ரிங்கு பெப்சி குடிக்குது. அது என்னது? இது இது என்ன இது? இது இதோ இது ஃபுல்டோ. இது சின்ன இல்லையா? மைலோ சோடாக்கா 130. எனக்கு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அக்காண்ட கடை எப்படி வியாபாரங்கள் போகுது? நீதிப்பட்டி இல்லாமல் நோமலாக போகுதா? அதான் அங்கங்கே போயிட்டு வாரீங்களோ? சோடா வந்து 130 ரூபா. என்ன சோடா? பெப்சி மிக்சர் பகோடா எல்லாம். இதான் அம்மா கடைக்கு வந்து வாங்குங்க. சரி சொல்லுங்க, எப்படி வியாபாரங்கள் போகுது? விலைவாசிகள் எப்படி? விலைவாசிகள் எல்லாம் தெரியுது தானே. சாமானை எடுத்துக்கொண்டு வாங்கினீங்களா? அங்கே எல்லாம் யாழ்ப்பாணம் தான் எடுத்து. நீங்களும் போடுறது? சரி அவர் போய் வருவார். மாதத்துக்கு ஒருக்கா போவீங்களா? இல்லை டாக்கிட போய் வேணும். தண்ணி வசதி எல்லாம் எப்படி? தண்ணி இறாச்சிற தண்ணி இந்த தண்ணி நான் நிற்கிறாம அம்மா என்ன இந்த ஒக்கே ஒழுங்கு. சரி அம்மா சரி நானும் மகிழ்ச்சியண்டா கொஞ்ச நேரம் நிற்கவே அண்ணல் போகிறாங்க. நயனாது நல்ல இடம். ஆனால் இந்த முறை எல்லா இடமும் வெக்க கூட அதுக்கேற்ற வெக்க தான். இவன் குடிச்சுட்டேன் முகம் எல்லாம் போயிட்டு வாரு. முகத்தை பாருங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் தான் போயிருந்தான். சீட்டெல்லாம் அப்படிங்க வெந்து போட்டுருவோம். இதான் போஸ்ட் ஆஃபீஸின் உள்ளுக்கு இருக்க போகுது கொடியேற்றுற இடம். இதில் பார்த்தீங்கன்னா நயனாதீவு அஞ்சலகம் அன்புடன் வரவேற்கின்றது. போஸ்டில் 50வது நூற்றாண்டு விழா முடிஞ்சுது. 50வது வருட பூர்த்தியை முன்னிட்டு உள்ள கிடைக்கிறது தானே பெட்டி அடையாளமா குவார்டர்ஸ். இங்கே இவியல் தங்குறதோ எத்தனாம் மட்டாரம்? 5ஆம் மட்டாரம். சுடலைக்கு போகிறோம் வாழை. இதில் பார்த்தீங்கன்னா அது என்ன? அதே சுடலை தான் சுடலை பள்ளிக்கூடம் போட் போட்டுருக்காங்க. அதான் அப்படித்தான் தெரியுது. ஐயா வணக்கம். சுடலை அடிக்க வந்துருக்கிறோம். சுடலையில் வேலை செய்கிற ஐயா வர்றார். ஐயா கதைப்பமே இருக்கா? இங்கே வாங்கோ சின்ன உதவி. சரி ஐயா நன்றி ஐயா. இந்த நிலக்க வாங்க வெயில் காய்க்கு. உங்களோட என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன ஐயா? கோராசா. இந்த சுடலையில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இப்போ போகுது? பிரதேசபைக்கு நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? இங்கே சுகாதார இந்த இதுக்குள்ளுக்கும் என்ன சுகாதாரமானு சொன்னால் என்ன செய்கிறீங்க? குப்பைகள் டஸ்ட்பின்களை ஏற்றுறது போத்தில் உறக்கு அதான் போத்தில் உரம் தான் பண்ணாங்க. இதுக்கு பொறுக்கி கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? அவங்க பிரதேசம் கிடைக்கணும் போட்டு அங்கே கொடுத்தா அங்கால ஜாழ்ப்பாணத்துக்கு கிளம்பி. நீங்கள் உங்களுக்கு சம்பளங்கள் இதுகள் இல்லைம்மா இங்கால சரியா இருக்கோ? கணக்காக இருக்குது. மற்ற சாப்பாடுகள் அதுகள் வசதிகள் தண்ணி வசதி மற்ற என்ன சுடலை முதல் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் எல்லாம் எங்களோட கையில் வந்து தானே செட்டை விடுறோன்னு சொன்னால் நாங்கள் கூட்டி கிட்டிலாட்டுறது எல்லாம் இந்த இருக்கிறது எல்லாமே ஆக்கள் எல்லாமே இருக்கேன் பராமரிப்பு. இவர் தெரியா இருந்தால் இவருக்கு ஆரம்பத்தில் தெரியும் இந்த இடத்தை பற்றி. இந்த இடத்தை பற்றி தெரியுமா? இந்த ஆரம்பத்தில் இந்த இடம் எப்படி இருந்தது? கட்டிடம் எல்லாம் இல்லாமல்
கட்டிடங்கள் எல்லாமே இருந்தது. இப்போ திருப்பி எல்லாம் கட்டி புதுசாக கட்டி. இது ஆரம்பத்துலேருந்தே சுடலையாக இருந்தது. இதான் முதல்ல ஆரம்பமே இல்லை. இது கட்டன் வாட்டி இருக்கு. ஓ ஓ அங்கே ஓ அது அது என்னது அது ஒரு அரசன் ஒரு புள்ளி அந்த நேரம் ஆண்டு அரசண்ட மால் வந்து பெரிய புனிதமான இப்போ சுடலைக்குள்ளுக்கு வந்துருக்கு. அது ஒன்றும் செய்யாது. கடைசி அங்கே தான் வேற வேணும். நயினாதீவில் இருக்க சுடலைக்கு வந்திருக்கிறேன். என்ன கண்ட உடனே காக்காங்குருவி கொக்கு எல்லாம் பறக்குது. என்ன ஐயா ஐயா பயப்படுறார். அவர் வழியில் நிற்கிறார். சரி, அவருடைய நம்பிக்கை, இது என்னுடைய நம்பிக்கை. கடைசியாக வர வேண்டிய இடம் தானே இது பாருங்க. இதில் யார்ட்டி ஒரு ஆள் அரசிட்ட சிலை இருக்காம். அவர்கிட்ட சமாதி வைரவர் இருக்க பயம் என்னப்பா? என்னப்பா சத்தமே அங்கே இருக்குது. சுடலைக்குள்ளுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இதுதான் யாழ்ப்பாணத்து சுடலை டூர். இங்கே இருக்கிறோம் அவங்களுக்கு. இங்கே இருக்குது தான் இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிறேன். இது இந்த நாயெல்லாம் நிற்குது. சமாதி அடிக்க போட்டு வருவோம். மேட்டியோ சமாதி இருக்கலாம். வேறு ஒரு அரசன் மேட்டை ஞாபகம் இருந்தமா. காவல் தெய்வங்க நிற்கணும். அம்மா கஞ்சல் இதுக்குள்ள போனால் பேவருமோ இல்லையோ பாம்பு வந்து கொத்தி போடும். எந்த அரசன்னு தெரியல. என்ன இதுக்கலால போகிறது? என்ன பெயர் ஐயா இவருக்கு? பாம்பு நிற்குதோ? பாம்பு நடந்து சிக்கல். வசந்தராசா யாரோ அரசட்ட மகனா? இந்த ஆலமரத்தின் உயரத்தை ஓப்பா மக்கள்கிட்ட பேரெல்லாம் எழுதி வச்சுக்கணும். நயினாதீவிலே மம்மி இருக்கோ? என்னப்பா மேலே இந்த சத்தம் எல்லாம் ஓ ஏன் விட்டுட்டு போயிடாதே. இந்த பயத்தில் விட்டுட்டு போயிடாதே சாமி ஐயா. ஆ அப்போ அடிக்கடி வந்துருக்குறீர். அடிக்கடி நீரும் வந்துருக்குறீர் உள்ளுக்கு. ஆ தனியாக நடந்து போகிறேன். சரி, நாங்கள் சுடலை எரிக்கிற இடத்துக்கு போடுவாங்க. இதான் பாருங்க அந்த சமாதி இருக்கிற இடம். இங்கே இதுக்குல இதான் அரசட்ட மகனாம சரியாக தெரியல. ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டாக தான் கிடக்கு. அங்கே இது சும்மா இது பாம்பு ரெண்டாலும் தெரியாது. பின்னுக்கு அந்த சமாதி காட்டினான் தானே. இப்போ நான் இஞ்சாலி பக்கம் உங்களை கூட்டிக்கொண்டே காட்டுறேன். நல்ல வடிவான பூக்கொண்டு இல்லாமல் இருக்கு பாருங்க. என்னப்பா பானையை இந்த நயினாதீவை பொறுத்தவரை இங்கே குப்பை ஒட்டி வச்சுக்கணும். இந்த அதுக்குள்ளுக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் அதெல்லாம் வடிவா துப்புரவு செய்கிறது தான் நல்லா. இன்னும் நல்ல வடிவான தீவு. இப்படி பிளாஸ்டிக்கல் உட்காது. மடப்பள்ளி மாய்க்கிறது சமைக்கிறது தானங்கள் கொடுக்குறது அப்படி இருக்கலாம். நீ அடுத்த அப்பாயின்மெண்ட் எப்பான்னு தெரியல. அது இருந்தால் வந்து பார்க்கலாம். இங்கே இன்னொரு மடம். அதே அங்கால கிறிஸ்டியன்னு சொன்னால் வேதக்காரருக்குரிய ஒரு சுடலை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைவக்காரருக்குரியது எரிக்கிற இடம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மடங்கள் புரிம்பா இருக்குது. இந்த இது பழைய மடம் போல் நல்லா ஹொட்டிலாக செய்து வச்சு சுடலை அடிக்கு தான் வந்து நிற்கிறேன். வந்து இப்போ ஓய்வு எடுக்கிறேன். வெயில்லானே அப்போ வந்துருக்கிறேன். பிணங்களை இருக்கிற இடம் பிணந்தான். மனுஷன் வயசு முடிஞ்சப்போ நம்ம அதுக்குள்ள எத்தனை வேற்றுமை ஒற்றுமை என்ன மண்ணாங்கட்டி ஒற்றுமை எல்லாம் வரும். இருக்கிற காலம் மட்டும் எல்லாரோடையும் சந்தோஷமாக எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருந்துட்டு போயிடும். இதில் யாரோ கிட்டடி எரிச்சிருக்கணும். இங்கே மனம் அடிக்குது தான் அந்த சுடலை. இங்கே இதில் அடுத்தது எரிக்கிற இடம் இருக்குது. அது இப்போ இந்த காற்றோட காற்று உப்பு காற்றோட எல்லாம் கரைஞ்சிடும். இங்கே வரும் யாரையும் எரிச்சிருக்கணும் கிட்டடியில்.
நாய் ஒன்று வந்து நிற்குது. பட் இதான் நம்ம தேர் கட்டி விட்றேன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த தேரை வந்து கட்டி கடலில் விடுவிடும். இது அவன் ஒரு ஐதீகமாக இருக்கான். அது ஒரு கரையோரத்தில் போய் சேரும். இதுலேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்தியா காசி இந்த பக்கமும் இப்படி தான். இன்னும் அடுத்த கரையோரம் பாருங்க எரிக்கிற இடம். தமிழற்ற மரபில் சரி ஆதி தமிழர்லேருந்து உண்மையில் தமிழற்ற பண்பாட்டில் இந்த இறந்த உடம்பை எரிக்கிறதுக்குரிய வழக்கமே இல்லை, இருந்தது இல்லை. சரியோ அது வந்து எப்படி வந்ததுன்னா ஆரியர்கள் வந்து உள்ளுக்கு கொண்டு வந்தவன். உண்மையில் தமிழர்கள் இது வந்து எரிக்கிற இல்லை. அந்த காலத்தில் வந்து நாகரிகங்கள காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மட்பாண்டத்தில் பெரிய ஒரு மண் என்ன சொல்லிடணும் தாலியில் வந்து போட்டுட்டு தான் அதை உள்ளுக்கு வைப்பினமாக புதைப்பினம்னு சொல்கிறவன். மற்றது புதைக்கிற வழிபாடு தான் கூட இருந்தது. புதைக்கிறது மற்ற இயற்கையோட சம்மந்தப்பட்டது. எப்போவுமே எரிக்கிற அந்த நெருப்புன்றது தான் காண கிடைக்கல. அந்த நேரத்தில் பாருங்க மிருகம் கூட தானாகவே இறந்து தானாகவே அது இந்த இதை இறந்து போயிடும். மனுஷனும் அப்படித்தான். ஆனால் பிறகு வந்த வேறு வேறு கலாச்சாரங்கள் இது ஆரிய கலாச்சாரம் சமஸ்கிருத கலாச்சாரங்கள் வந்த உடனே இது இப்படி எதுவும் கலந்துடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மாழ்வார் கூட இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர் கூட தன் உடம்பை இருக்கக்கூடாதுன்னு வேப்ப மரத்தை புதைச்சிட்டு அதில் ஒரு வேப்ப மரத்தை நட்டு விட்டவர். உண்மையில் அதுதான் வழக்கம். இது இப்போ எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்த இல்லை. ஆனால் சொல்கிறேன் உண்மையாக தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயம் இருக்குது. நம்ம இது சவுக்க மரத்தின் காய். இங்கால வந்து கிறிஸ்தவாக்களுக்குரிய சமாதி அவையெல்லாம் புதைக்கினம். பஞ்சாட்சரம் இன்னும் இதெல்லாம் கலந்துருக்கணும் பாருங்க. நயனாதிவு நேரப்படி 12 மணி ஆகுது. 11:45 சரியோ 11:45 இன்னும் 15 நிமிஷத்தில் இந்த இரண்டா பொடி 12 மணிக்கு கொஞ்சம் வேற ஒன்று பொடி அதுக்கு முதல் வரக்கூடாது. பொடி வர்ற டைமா பப்பா கடவுளே நீ நில்லும் பாருவேன். நீ அங்கே நில்லும் 12 மணிக்கு சரியா நான் வருவேன். 11:45 ஒரு 15 நிமிஷம் நிற்போம். என்ன மாதிரின்னு பார்த்துட்டு சரியா இப்போ சுடலை அடிக்கு நிற்கிற மாதிரி ஒரு வாகனம் மட்டும் வருது. 5 நிமிஷம். இதுக்கு என்ன அறிகுறிகள் என்ன காட்டினான்னு சொன்னால் கேக்கு 2 மசுக்குட்டி வந்து எனக்கு தெரியாமல் மேலே மரத்துலேருந்து விழுகுது. அது இப்போ மரத்துலேருந்து விழுகிற நேரம் தான் 12 மணிக்கு பழமையாக இந்த நேரங்கள் எல்லாம் விழும். ஆனால் 12 மணிக்கு சுடலையில் வந்து 12 மணிக்கு மேலே நிற்கக்கூடாதுன்றவ 12 மணி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஏதோ எல்லாம் கதை சொல்லிக்கணும். அது சரியான விளக்கங்களை கேட்போம். மற்றது அவை சொன்ன கதை என்னன்னு சொன்னால் 12 மணிக்கு மேலே வந்து இதுக்குள்ளுக்கு அந்த பேய்கள் உலாவுமாம். இரவு 12 மணிக்கு மத்தியானம் நிற்கக்கூடாதான். உச்சி வெயிலண்ணா உச்சிக்கு மத்தியானம் இந்த மரத்துக்குள்ள இருக்கிறார். திடீரென்று பார்த்தா ஏதோ ஊர்ற மாதிரி கிடந்தா மசுக்குட்டி. 11:58 என்ன சத்தம் கேட்குன்னு பார்ப்போம். கீழே குனி. இது எனக்கு எந்த கதை ஞாபகம் இருக்குதுண்டா வேலன் நாடகத்தில் முருகன் வேலன் நாடகத்தில் தலையில்லா முண்டமே தலையொட்டி வா அந்த கட்டங்கள் வந்து ஆலமரத்துக்கெல்லாம் பேரும். அந்த ஆலமரத்தில் ஒரு பேர் வந்து நிற்கும். என்ன பேர் ராட்சத பூத மாதிரி எல்லாம் பாருங்க. சுடலைகளை இப்படி ஒரு இடத்துக்குலாம் நிற்கிறோம். சம்பவம் இருக்கு இரவு தான் 12 மணி டண்டாங் இல்லை 11:59 சூரியன் உச்சம் பெறுற நேரம்ங்க. சூரியன் உச்சிக்கு வந்துட்டு குருவியெல்லாம் காத்துது. என்ன மசுக்குட்டி விழுகுது, எறும்பு விழுகுது. 12 மணிக்கு சரியா எல்லாம் விழுகுது என்னோட உடம்பில். ஆனால் எனக்கு என்னோட வந்து அண்ணன் ஐயாவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவருக்கு எதுவும் விளையலை. விழுந்தாலும் தெரியுமா பாருங்க விழுந்துருக்கும். எனக்கு தான் சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. பாருங்க அதுக்குள்ள ஒரு ஆலமரம். இரவு வந்து இதில் தங்கி வீடியோ போடணும். எப்படி இருக்கும் சுடலைகளை. சரி சரியா 12 மணி பாருங்கோ.
நைனாதீவு சுடலேக்கில் 12 மணிக்கு நிற்கிறேன். 12 மணிக்கு நிற்கிறேன். சட்டியோ 12 மணி நான் எல்லாம் குறைக்குது. ஏறிப்போம் வாங்க. வெளியில் வந்துட்டேன் 12 மணிக்கு. இப்படி நடந்து போய் பார்ப்போம். வெள்ளனாங்கருணாங்கலதுகள் வந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த இதுதான் அங்கேருந்து அந்த பக்கத்தில் இருந்து காட்டின ஆலமரம் சுடலை. இதெல்லாம் ஆக்கண்ட காணிகளாம் வெளிநாடுகளுக்கு விட்டுட்டு போயிட்டு அரசாங்கம் இல்லையோ. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இங்கேருந்து வடக்கு பக்கத்துக்கு போயிட்டு அங்கால என்னம்மன் வயிறு என்னம்மன் நாகபூசணி அம்மனுக்கு போயிட்டு அப்படியே அதால் போகிறேன். வெயிலுக்கு உச்சி வெயிலுக்கு இதுதான் சரி. அம்மா என்ன வெயில், என்ன 12 மணி உச்சிக்கு நீங்கள் தானே. இந்த உச்சி வெயிலுக்கெல்லாம் பேய் வரலாம். சுடல் அடியாக நடந்து போய் கொண்டிருக்கோம் பாருங்கோ.